அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியாக போகுது, எப்படி வெளியாக போகிறது, இது வரைக்கும் என்ன ரீசன்னால் வெளியிடாமல் இருந்தாங்க, அதோட உண்மை நிலவரம் என்ன. ஸோ இன்று முதல் சரிங்களா, இன்று முதல் ரேஷன் வேலைக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் என்று டிஆர்பி ஆஃபீஸிலேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, 38 மாவட்டத்திலையும் செலக்ட் ஆகியிருக்கிற அனைவருக்கும் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற எஸ்எம்எஸ் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் முதல்ல கொடுப்போம். ஸோ அதற்காகவே நாங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த ரேஷன் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ரேஷன் வேலையை தெரிஞ்சுக்கிறது, ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அதற்கான அப்டேட் என்ன அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த ரேஷன் வேலையானது நிறைய பேர் காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கிடுறாங்களே, ஸோ அது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கான அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த ரேஷன் வேலை முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கியிருக்காங்களா, ஸோ அது என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கட் ஆஃப், விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே டெய்லியும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், டெய்லியும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் ரீசெண்டாக சந்தித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்ன ஏதுன்றதையும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மெசேஜ்லேயே ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதிலே டச் பண்ணி பாருங்கள், அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா அப்டேட்டுமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் தொடர்ச்சியாக நம்ம சேனல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க, வீட்டிலேருந்தே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தேவைப்படுதோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான வேலைன்றது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ எந்த விதமான ஆள் சேர்க்குற வேலைகள்லாம் இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப மொபைல்லே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கால் பண்ண, அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் தான் வேலையாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீ டெய்லியும் ஒரு 500ரூவாலேருந்து 1000 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட் பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு ரேஷன் ஷாப் 2024 அரியலூர் மாவட்டம் ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் பார்க்க அப்டேட் ஜோன் ரிசல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர்,
தருமபுரின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வெப்சைட் வந்து டிஆர்பி வெப்சைட் வந்து தனித்தனியாகவே இதில் வந்து கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்முடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து இன்று முதல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த அப்டேட் வந்து நமக்கு விரைவில் வெளியிடப்படும். அதாவது பார்த்திங்கனாக்கா அதற்கு முன்பாகவே தான் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ரிசல்ட் வெளியிட போவதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அது வந்து எந்த நேரத்தில் என்றைக்கு வேணும்னாலும் வரலாம், இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லை இன்னைக்கு ஈவினிங் கூட வரலாம். அந்த எஸ்எம்எஸ் மெயில் எல்லாருமே 1 மணி நேரத்துக்கு எல்லாருமே ஆஃப் அன் ஹவர் ஒரு டைம் வந்து உங்களுடைய மெசேஜும் மெயிலும் செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளில் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இந்த 2024 டு 2025க்கான நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரெடி பண்ணுறதில். சரிங்களா. ஸோ அது என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றதை இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நேம் லிஸ்ட்டு மட்டும் வரும், இவங்களை மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த தடவை பண்ண போகிறது கிடையாதுங்க அப்படின்றத தெளிவாக டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. என்னென்னா இன்டர்வியூக்கு உங்களுடைய நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளவு, உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த டாப்பில் நீங்கள் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ மார்க்கில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த தடவை நாங்கள் வந்து அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வந்து அதிலே வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதிலே ஆட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்காகவும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிலே ஆகுது, ரிசல்ட் வெளியிடாமல் டிலே ஆகுதுன்றதை அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் போனஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்ததுனால எதனாலையும் டிலே ஆகுது. சரிங்களா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக இதர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அஃபிஷியல் டிஆர்பியோட வெப்சைட்லேயே வந்து இதற்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரேஷன் வேலையானது காசு கொடுத்து வாங்கிட்டேன், ஸோ நீங்கள்லாம் ஒரு கண் துடைப்பிற்காக மட்டும்தான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கமெண்ட்லேயும் தெரிவிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான், மெரிட் லிஸ்ட்டு போடுறதும் உண்மைதான். அது எப்படிங்க 2 உண்மையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போது ஒரு மாவட்டத்தில் 50 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 50 வேக்கன்சியில் 30 வேக்கன்சி ஓகேங்களா, 30 வேக்கன்சி எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ மீதி இருக்கிற அந்த 20 வேக்கன்சி தான் அந்த டாப் பர்சன்டேஜ் வருவங்க, டாப் மெரிட் ஆகிறவங்க, கட் ஆஃப் அதிகமாக எடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த 20% இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து தான் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கே வருமா, இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான ரேஷன் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய வீட்டுக்கே, அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வீட்டுக்கே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதற்கு முன்னாடி என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையும் வரும், செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இன்றைக்கான ரேஷன் ஸ்டேட்டஸ் அப்டேட் இது தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசுகளோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம்.